எப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார்? அவர் கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு இப்படி பாக்குறேன், ஒண்ணு புரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுத்தி சுத்தி சுத்தி. எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. டைனிங் ஹால் போய் பாக்குறேன், டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் ஆண்ட போற அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. வரட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு. இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு. அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டி இருக்காருன்னு, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமான. அப்ப நான் கட்டின இல்லைங்க, அதுதான் 3வது தெருல நீங்க தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம்.